நம்மள்ட்ட உள்ள சம்பாகுனி இப்போ தான் பிடிச்சோம் பார்த்தீங்களா? பிடிச்சோன்னே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அடி மழை மாதிரி அடி பொழியுங்க. இந்த சம்பாகுனியில் கை ஃபுல்லாக சிவப்பாக இருக்கும் பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பாக இருக்கா? இதெல்லாம் இந்த இப்படி இழுத்தோம்னா பஞ்சு மிட்டாய் மாதிரி வரும். இது எல்லாமே அந்த நீங்கள் இறால்லாம் பார்க்கும்போது 2 மீசை மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மீசை தாங்க இது. ஆனால் இது பொடிய இறால்னால நமக்கு வந்து அவ்வளோ தெரியாது. இத்தனைக்கு ஒன்று தான் இருக்கும் பாருங்கள். தெரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த மேலே கொடி இதாகுதா, அதுதான் மீசை. இந்த சம்பாகுனி நம்மள்ட்ட ஸ்பெஷலாகவே இருக்கும். நம்ம ஊர் நம்ம தூத்துக்குடி கடலில் பிடிச்சி நம்மளே தூத்துக்குடியிலேயே காயப்பட்டு நம்மளே சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா இந்த சம்பாகுனி வாங்கிக்கோங்க. இந்த சம்பாகுனி வந்து நீங்கள் வந்து சம்பல் மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் துவையல் இருக்குல்ல, துவையல் அரைச்சி கஞ்சியோ இல்லை ரசம் சோறோ சாம்பார் சோறோ சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அப்படி இதமாக அப்படி வயிற்றுக்குள்ளே இறங்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சம்பாகுனி. கடலில் கிடைக்கிற எங்களுக்கு பொக்கிஷத்தில் முக்கியமான ஒரு பொக்கிஷம் இந்த சம்பாகுனி. சில இடங்களில் சென்னாங்குடின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாச்சும் பேர் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கண்ணா. இந்த இதில் நாங்களே மீனை பிடிச்சி நாங்களே காயப்பட்டு நாங்களே சேல்ஸ் பண்ணுறோம். கீழே தர வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறீங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து இந்த சம்பாகுனி கிடைக்கும். நன்றி, வணக்கம், பாய்.